almost everything you need to know. ஹலோ நண்பா, ஒரு நியூ இயர் அப்பவும் நீங்க இந்த புது வருஷத்துல நம்ம நினைச்சதெல்லாம் முடிச்சு காட்டணும்னு கோல்ஸை செட் பண்ணுவீங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா ஸ்டார்டிங்ல ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தாலும் ஒரு 2-3 நாள் எல்லாத்தையும் சரியா பண்ணாலும் ஒரு 1-2 வாரத்துக்குள்ளேயே நீங்க உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண ஆக்ஷன்ஸ் எடுக்காம ஆஃப் ட்ராக் போறீங்கன்னா அதுக்கு முக்கியமா 4 காரணங்கள் இருக்கு. இந்த 4 விஷயங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்ற மாதிரி எல்லா வருஷமும் முட்டாள்தனமா ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம நம்ம தப்ப திருத்திக்கிட்டு சரியான டைரக்ஷன்ல ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த சரியான டைரக்ஷன்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன தப்பு பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும். சோ கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றவங்களுக்கும் கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் அந்த கோல்ஸை தெளிவா எழுதி வச்சுப்பாங்க. ஆனா ஒரு வாரத்திலே டிஸ்ட்ராக்ட் ஆகிறவங்க அவங்க மைண்ட்லயே எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சு முடிச்சிருவேன்னு நினைப்பாங்க. ஆனா ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்டான டேவிட் ஆலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மைண்ட் இஸ் ஃபார் ஹேவிங் ஐடியாஸ், நாட் ஃபார் ஹோல்டிங் தெம். ஒரு நாள்ல வர எக்கச்சக்கமான தாட்ஸ்ல உங்களோட கோல் செட்டிங்கும் ஒரு தாட் தான். நீங்க உருப்படணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா ஒரு நாள்ல உங்களுக்கு வர எக்கச்சக்கமான தாட்ஸ்ல வாழ்க்கையில உருப்படணும்னு வர இந்த ஒரு தாட்டும் கடல்ல உப்ப கலக்கின மாதிரி கலந்து போயிடும். சோ உங்க தாட் இல்ல கோலுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நீங்க அதை எழுதியே ஆகணும். அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணணும். அப்பதான் உங்க மைண்ட்ல வர எண்ணத்தை அப்படியே மறந்து போயிடாம அதுக்கு உயிர் கொடுப்பீங்க. அதை உங்க கண்ணால பாக்குற அளவுக்கு இந்த உலகத்துல அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஃபார்மை கொடுப்பீங்க. இப்படி கண்ணு முன்னாடி அதை பாக்குற மாதிரி ஒரு பிசிக்கல் ஃபார்மை கொடுத்தாதான் உங்களுக்கு இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம் மறந்து போறதை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். லைஃபே ஒரு கேஸ் தான். டெய்லி நடக்கிற ஈவென்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்ல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ன்ற விஷயத்தை நீங்க மறந்து போயிடுவீங்க. மறந்து மட்டும் போகாம இந்த மாதிரி நோட் டேக்கிங்க்கு ஸ்மார்ட் போன் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ராக்டும் ஆகிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் போன்ல நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த நோட் டேக்கிங் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதோட அவ்வளவுதான் முடிஞ்சது. 1 மணி நேரம் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு அப்படியே டைம் போயிடும். எதுக்கு போன் எடுத்தீங்கன்னே மறந்து போயிடுவீங்க. இப்படி மறந்து போயிடாம இருக்கிறதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் தான் நீங்க ஒரு பிசிக்கல் நோட் புக்ல ட்ராக்கிங் பண்ணணும். அதை மெஷர் பண்ணி மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம மெஷர் பண்ற விஷயங்களை தான் மாத்த முடியும். இப்படி நீங்க உங்களோட கோல்ஸுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்மை கொடுத்து அதை எழுதி டெய்லி அதை பார்த்து மெஷர் பண்ணி மானிட்டர் பண்றதுக்கு தான் ஒரு அல்டிமேட் ப்ரொடக்டிவிட்டி டூலா நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னல் லாஸ்ட் 2 இயர்ஸா உங்களுக்கு ஒரு டெய்லி ப்ரொடக்டிவிட்டி டூலா இருந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா ஜர்னல் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எங்களுக்கு ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிப்பீட் ஆர்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீட்பேக் கூட எங்களுக்கு ரொம்ப அதிகமா வந்திருந்தது. சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த வருஷம் நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னலோட ஸ்பெஷல் எடிஷனை லான்ச் பண்றோம். இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அவுட்டர் கவர் பாக்ஸ்ல இருந்து நீங்க அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அடிஷனல் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கோட நம்ம ஜர்னலோட ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறதுக்கு முன்னாடி, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அஃபோர்டபிலிட்டியை மைண்ட்ல கன்சிடர் பண்ணி இதுல வரக்கூடிய வேரியன்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறோம். நம்பர் 1, இப்ப அன்பாக்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இது ஒரு 6 மந்த் வேரியன்ட். இதுல டோட்டலா டெய்லி பேஜஸ் அண்ட் ட்ராக்கர்ஸோட சேர்த்து உங்களுக்கு 235 பேஜஸ் கிடைக்கும். ஆனா அதுவே நீங்க 12 மந்த்ஸ் வேரியன்ட்டை செலக்ட் பண்ண போறீங்கன்னா, வருஷத்தோட ஸ்டார்டிங்ல 12 மந்த்ஸ்க்கும் கமிட்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல இந்த மாதிரி 2 ஜர்னல்ஸ் கிடைக்கும். இந்த 12 மந்த்ஸ் வெர்ஷன் ஆர்டர் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஷீட்டும் ட்ராக்கிங் ஷீட்ஸ்ல நீங்க கலர் கோடிங்கை யூஸ் பண்றதுக்கு 3 டிஃபரெண்ட் கலர் பென்ஸும் உங்களுக்கு ஆட் ஆனா கிடைக்கும். இல்ல எனக்கு இப்ப இந்த 6 மந்த் வெர்ஷன் போதும், ஆனா இந்த ஸ்டிக்கர் ஷீட்ஸ் அண்ட் ட்ராக்கிங் பென்னான ஆட் ஆனும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க ஒரு வேரியண்டா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா உங்களால இப்ப 3 வேரியன்ட்ஸை ஆர்டர் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன்லயே பின்ட் கமெண்ட்ல இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கன்னா இங்க உங்களால இந்த வேரியன்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். 1 இயர் வெர்ஷனுக்கு AEJ 2025ன்ற கூப்பனையும் 6 மந்த்ஸ் வெர்ஷனுக்கு AE 2025ன்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 549 உங்களால நம்ம ஜர்னலை வாங்கி யூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்பெஷல் எடிஷன் ஜர்னலை ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஷிப்பிங்கையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்க ஜர்னல்ஸ் அந்த வேலை இருக்கு, ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆயிடும். ட்ராக்கிங்க்கு வெப்சைட்ல இருக்க சாட் சப்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இல்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு hello@almosteverythingapp.comல எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. ஸோ அவைலபிள் ஆப்ஷன்ஸ், வேரியன்ஸ் அண்ட் என்னெல்லாம் கிடைக்கும்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சதுனால வாங்க இப்போ இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல உள்ள பேஜ் பை பேஜ் என்னெல்லாம் அப்டேட் இருக்கு, எப்படிலாம் நம்ம ட்ராக் பண்ணலாம், அப்புறம் ஸ்டார்டிங்ல சொன்ன 4 பிரச்சனையில 3rd and 4th பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்ததா ஜர்னல்குள்ள இருக்க அப்டேட்ஸை உங்களுக்கு காட்டணும்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டாண்டர்டான வெல்கம் மெசேஜ், ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல ஆட் பண்ண பர்சனல் இன்ஃபோ, பர்த்டே அண்ட் அனிவர்சரிஸ் பேஜ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ரீடிங் லிஸ்ட் பேஜுக்கு அப்புறமா விஷன் போர்டில் இந்த வாட்டி நீங்கள் ஸ்டிக்கர்ஸோட வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸை உங்களுக்கு தேவைப்பட்டா இங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை வேற ஏதாவது இன்ஸ்பைரிங் இமேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அதை நீங்கள் இங்கே ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் கிடைச்ச மாதிரி டூவல் கேலண்டர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த பேஜில் உங்களோட பெஸ்ட்
எவர் இயருக்கான ரோட் மேப்பை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மந்தில் ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணி உங்கள் வருஷத்துக்கான ப்ராட் கோல்ஸை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இதுக்கப்புறமா மந்த்லி ஸ்பெசிஃபிக் கோல்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த மந்த்லி கோல் பேஜஸை நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்டிக்கர் வேரியண்ட்டை ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மந்த்துக்கான ஸ்டிக்கர் எடுத்து இங்கே ஒட்டிக்கலாம். இல்லை உங்கள் கைப்பட பென்னு மூலமாக எந்த மந்த்னு எழுதிக்கலாம். இதனால் நீங்கள் ஜான்வரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எந்த மந்த்தில் இந்த ஜேர்னலை வாங்கினாலும் அந்த மந்த்தை ஸ்டார்டிங் மந்தாக கன்சிடர் பண்ணி நீங்கள் இந்த ஜேர்னலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல்ஸை ரைட் பண்ணுறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அந்த விஷயத்தை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள் மாதத்துக்கான கோல்ஸை எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அந்த மந்த்லி கோல்ஸை 4 வாரத்துக்கான வீக்லி கோல்ஸாக இங்கே நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் ஜேர்னலில் ஒரு முக்கியமான செக்ஷன் வருது. ஏன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த 4 ப்ராப்ளம்ஸில் 3வது ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஜேர்னலோட இந்த செக்ஷன் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அப்படி நமக்கு இருக்கக்கூடிய 3வது ப்ராப்ளம் என்னதான்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது தான். கோலை டிஃபைன் பண்ணிடுவோம், அதை எழுதிடுவோம், டெட்லைன்லாம் செட் பண்ணிடுவோம், அதை டெய்லி பார்த்து ரெகுலராக ட்ராக் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துடுவோம். நம்ம ஜேர்னலில் இருக்க யூஸ்வலான ஹேபிட் ட்ராக்கரோட எய்ம் என்ன, எந்தெந்த விஷயங்களை கன்சிஸ்டண்டாக பண்ணணுன்றதை எழுதிட்டு அதை எக்ஸ் மார்க்காவோ டிக் மார்க்காவோ மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து 2 நாள் கேப் விழுந்துடாம அந்த ஸ்ட்ரீக் மிஸ் ஆயிடாம பாத்துக்கணும்னு நினைப்போம். ஆனா சில பேரோட மைண்ட் செட்ல ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு நாள் தோத்துட்டாலே அவ்வளவுதான், நான் தோத்துட்டேன், எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், திரும்ப பழைய மாதிரியே மாறிடலான்னு அவங்க ஓல்டு ஹேபிட் பேட்டர்ன்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ஜெயிச்சிட்டேன் தோத்துட்டேன்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ரிஜிட் ரூலை வச்சுக்காம இப்போ எக்ஸசைஸ்னு ஒரு ஹேபிட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை டெய்லி கன்சிஸ்டண்டா ரிஜிடா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா லைஃப் நம்ம முன்னாடி ரியாலிட்டியை காட்டும். வெளியே வாக்கிங் போலாம்னு நினைக்கிற நேரத்துல மழை பெய்யும், இல்ல 2 நாளா ஓவர் மோட்டிவேஷன்ல ரொம்ப அதிகமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த 2 நாள் ரொம்ப டயர்டா இருக்கும், சுத்தமா போக வேணாம்னு தோணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்க கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்ட்ரீக் மிஸ் ஆயிடுச்சுன்னா சைக்காலஜிக்கலா அது உங்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லா நாளும் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ்னு ஒரு ஹேபிட்டுக்கு மினி பிளஸ் எலிட்னு 3 வெர்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோ ஒர்க் அவுட்டுக்கு 25 ஜம்பிங் ஜாக்ஸ் மினி வெர்ஷன் ஆகும், 250 ஸ்கிப்பிங்ஸ் பிளஸ் வெர்ஷன் ஆகும், 30 மினிட்ஸ் ஜாகிங் வந்து எலிட் வெர்ஷனா இருக்கலாம். அந்த நாள் இல்ல அந்த நேரத்துல உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினி வெர்ஷனாவோ பிளஸ் வெர்ஷனாவோ எலிட் வெர்ஷனாவோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த 3 கலர் பெண்ணை கொடுத்தோம் பாருங்க, அந்த கலர் கோடிங்ல இந்த எலாஸ்டிக் ஹேபிட் ட்ராக்கர்ல நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க கன்சிஸ்டண்டா ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கீங்கன்றது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இன்டென்சிவா உங்களோட எக்ஸசைஸ் பண்றீங்கன்ற விஷயத்தையும் ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே போகலாம். ஆனா கன்சிஸ்டன்சியை விடாம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த 3rd ப்ராப்ளமான கன்சிஸ்டன்சியை விடாம மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல நாங்க புதுசா இந்த எலாஸ்டிக் ஹேபிட் செக்ஷனை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ண இந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு தான் பிராக்டிக்கலா இந்த ஜேர்னல் எடிஷன்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹேபிட் ட்ராக்கர்ஸ்க்கு அப்புறமா உங்களோட டெய்லி ஹெல்த் லெவல் மெட்ரிக்ஸை ட்ராக் பண்ற மாதிரி ஹெல்த் ட்ராக்கர் செக்ஷனும், ஒரு நாளுக்கான டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு மீல் பிளானோட ட்ராக்கரும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஜேர்னலோட டெய்லி பேஜஸ் செக்ஷனுக்கு வரீங்க. இதுல ஈட் தட் ஃப்ராக்னு உங்களுக்கு ஒரு ரிமைண்டரை ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த மந்த்லி அண்ட் வீக்லி கோல்ஸ் எல்லாம் நீங்க டெய்லி பண்ற ஆக்ஷன்ஸால தான் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நாள்ல நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற வேலையை முடிக்க நீங்க என்ன பண்ணணும்? காலையில எழுந்த உடனே தவளையை சாப்பிடணும். தவளைன்றது வேற எதுவும் இல்லை, உங்களோட அன்னைக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்கோட சேர்த்து 1-2 அதர் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை உங்களோட டு டூ லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு அந்த நாள் முடியறதுக்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்க வின் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். உங்களோட டெய்லி வின்ஸ் தான் உங்களோட லாங் டேர்ம் ப்ராக்ரஸ்ல இருந்து உங்களை டீவியேட் ஆக விடாம தடுக்கும். இந்த வாட்டி ஜேர்னலில் உங்களோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி இன்னும் அதிகமான டெய்லி பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது 1 மந்த்துக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த டெய்லி பேஜஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் 1 இயர் வெர்ஷனுக்கான ஜேர்னலை நாங்கள் செப்பரேட்டாகவே பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இப்போ 1 இயருக்கு 470 பேஜஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் 75 டே ஹார்ட் சேலஞ்ச் மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த டெய்லி பேஜஸில் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் எல்லா நாளும் நீங்கள் ரெகுலராக பண்ண வேண்டிய டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சில இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் தான் என்னன்னு தெரியலனா சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்சை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிகிறப்ப உங்களுக்கு மந்த் அண்ட் ரிவ்யூ செக்ஷன் கிடைக்கும். அங்கே நீங்கள் உங்களோட மந்த்தை நீங்கள் ரேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்த், வெல்த்,
ஹாப்பினஸ் அண்ட் விஸ்டம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வெல்த் ட்ராக்கரில் உங்கள் இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஆக்சுவலான இன்கம் எவ்வளோ, டெட் எவ்வளோ இருக்குது, அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, உங்களோட நெட்ஒர்த் என்னன்னு கால்குலேட் பண்ணி ஒரு மாதத்துக்காச்சு உங்களோட நெட்ஒர்த் அப்டேஷனை பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபைனலாக ஒரு 6 மந்த்ஸுக்கு இதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் ஜேர்னலோட கடைசியில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபோவை நோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்த பேஜில் நீங்கள் எங்கெங்கே விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட ட்ராவல் டிசையர்ஸ் என்னென்னு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து வர பேஜஸில் நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ரேண்டம் ஐடியாஸ் என்ன, எந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ரேண்டமாக வர ஐடியாஸை அப்படியே மறந்து போயிடாமல் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறதுக்கு, அவசரமாக நோட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக டிஜிட்டல் உலகத்திலேருந்து உங்களோட அட்டென்ஷனை ரீகெயின் பண்ணி வாழ்க்கையை கேஆஸ் அண்ட் கன்ஃபியூஷனோட வாழாமல் உங்களுக்குன்னு ஒரு செகண்ட் பிரெயின் மாதிரி நம்மளோட ஜேர்னலை யூஸ் பண்ணி உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம். இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை எழுதி அதை டெய்லி பார்த்து மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணாலும், எலாஸ்டிக் ஹேபிட் மெத்தடை யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணாலும் உங்கள் கண்ணு முன்னாடி 4வதாக ஒரு ப்ராப்ளம் வரலாம். அது வேற எதுவும் இல்லை, வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தான். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கூட தொடர்ந்து பல நாட்களுக்கு செஞ்சதே கிடையாதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாடி பில்டிங் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் கோல் என்னவா இருந்தாலும் ஆரம்பத்தில் உங்கள் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஜேர்னலோட ஹெல்த் ட்ராக்கர் செக்ஷன் மாதிரி விஷயங்களில் உங்களோட வெயிட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, என்னடா டயட்டில் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறேன், ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வரலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது இந்த சார்ட்டில் காட்டுற மாதிரி ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். ஆரம்பத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 2-3 வாரத்துக்கு இதே டிசப்பாயின்மெண்ட்டான ஃபீலிங்கை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. மேபி கொஞ்சம் ப்ராக்ரஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கொஞ்சம் ப்ராக்ரஸுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமான்னு அந்த பாயிண்ட்ல நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ரிசல்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தெரியக்கூடிய டிப்பிங் பாயிண்ட்டை தாண்டி வெளியவே வர மாட்டீங்க. மேக்ஸிமம் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துக்கு இந்த வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டை சர்வைவ் பண்ணுறவங்க தான் உண்மையான பெரிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை அவங்களோட வாழ்க்கையில் பார்ப்பாங்க. ஸோ இந்த புது வருஷத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் சாலிடாக 1 மாதம் வரைக்கும் எந்த ரிசல்ட்ஸும் தெரிய போகிறதே கிடையாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட என்ட்ரு ஆனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த நியூ இயரை அப்ரோச் பண்ணீங்கன்னா வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்லேயே நீங்கள் குவிட் பண்ணிடாமல் இருக்க இந்த மைண்ட் செட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 ப்ராப்ளம்ஸை கரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே எங்களோட ஜேர்னல் உங்களோட கம்பேனியனாகவும் ப்ரொடக்டிவிட்டி டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏஇ அல்டிமேட் ஜேர்னலோட ஸ்பெஷல் எடிஷனை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயோ இல்லை hello@almosteverythingApp.comல எங்களுக்கு ஒரு மெயில் போடுங்க. உங்கள் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இன்னைக்கு உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.